ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், gsmtamil அருணுஜெய். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்பியும் கவர்மெண்ட் லேப்டாப் சர்வீஸ் சைடு வந்திருக்கோம். ஆக்சுவலாக ரொம்ப நாளாக நான் சர்வீஸ் ரிலேட்டடாக வீடியோஸே அதிகம் பண்ணல. அந்த லேப்டாப் சர்வீஸ் ரிலேட்டடாக தெரியும் உங்களுக்கு. ஆனால் இந்த டைம் இந்த வீடியோ கண்டிப்பாக லேப்டாப் ரிலேட்டடாக தான் இருக்குது. ஏன் நான் ரொம்ப சர்வீஸை லேப்டாப் பொறுத்த வரைக்கும் இப்போ எடுத்து நான் பண்ணுறதே கிடையாது. ஃபுல்லாக மொபைலில் இறங்கிட்டேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதிகம் ட்ராவலிங் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தான் அதிகம் ட்ராவலிங் பண்ணுறது கிடையாது. சரி, கொஞ்சமாவது gsmtamil வீடியோஸ் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு திருப்பி இறங்கியிருக்கேன். இது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. நான் ரொம்ப கேப் விட்டேன். அதனால் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறது கண்டிப்பாக குறைஞ்சிருச்சு. பட் ஆனால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட 1 டேக்கு 1 lakh மெம்பர்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக ஆகிட்டு இருக்கு. வீடியோஸ் போடாமலே கிட்டத்தட்ட ஒரு 2 years சம்திங் சரியாக வீடியோஸ் போடல. அப்பப்போ விட்டு ஒரு சில வீடியோஸ் போட்டிருந்தேன். ஆனாலுமே 1 டேக்கு 1 lakh மெம்பர்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸ் யூஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்காக தான் அந்த சேனலை கிரியேட் பண்ணப்படுறதுன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. இப்போ என்ன இன்றைக்கி இந்த கம்ப்ளைண்ட்டு 1 minutes ரொம்ப ஓவராக பேசியிருப்பேன். இந்த லேப்டாப் நமக்கு சர்வீஸ் வந்தது. என்ன கம்ப்ளைண்ட்னா, டெட்டு கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தாரு நம்மளோட நண்பர் தான். அதுக்காக சரி, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு கூட எனக்கு நான் ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது இல்லாமல் இதை பற்றி எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறதையும் சொல்லலாங்கிறத அந்த வீடியோ மேக் பண்ணுறேன். கொஞ்சம் லென்த்தாக போச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இந்த சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. சரி, ஓகே. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோஸ் நிறைய பண்ணுறோம். அதனாலேயே நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு என்னடா நம்ம இவ்வளோ பண்ணுறோம். பட் ஆனால் யாருமே அந்தளவுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்களே. மோட்டிவேட் ஆகிட்டு எல்லாம் வீடியோஸ் சரியாக பண்ணுறதில்ல. நிறைய கிரியேட்டர்ஸ் அவங்க வாழ்க்கை தரத்தை நடத்துறதுக்காகவே ஒரு சேனலாக இருந்தது. எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் நான் ஜென்ரலாக சொல்கிறேன். பட் நீங்கள் சப்போர்ட் ஷார்ட்ஸ் வீடியோஸ் கொடுக்குறீங்க, ஆனால் பெரிய வீடியோஸ் கொடுக்க மாட்டீங்க. இந்த பெரிய வீடியோஸ் சரியாக ஓடாதனாலே நிறைய கிரியேட்டர்ஸ் யூடியூப் விட்டு வெளியே போயிட்டு மற்ற ஜாப் பார்த்தா தான் ஃபேமிலியே ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் தள்ளப்பட்டுட்டாங்க. நிறைய பேர் யூடியூப் ஃபீல்டை வச்சு போயிட்டாங்க. இந்த லேப்டாப் டெட் கம்ப்ளைண்ட் வந்தது. ஆக்சுவலாக இப்போ நான் சார்ஜ் போட்டு காமிக்கிறேன். அவரோட சார்ஜர் கொண்டு வந்திருந்தார். சார்ஜர் என் லேப்டாப்பில் போட்டு பார்த்தேன், இந்த லேப்டாப் போட்டு பார்த்தேன். என் லேப்டாப்பில் போட்டப்போ சார்ஜ் ஏறுது. சார்ஜர் நல்லா இருக்கு ப்ரோ, இதுக்கு எடுத்துகிட்டு போங்க, லேப்டாப்பில் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். எப்பயுமே ஒரு லேப்டாப்புங்கிறது சார்ஜரை மாற்றி போட்டு செக் பண்ணி பாருங்கள். வேறு சார்ஜர் போட்டு ஏறுதான்னு பாருங்கள். சார்ஜர் கம்ப்ளைண்ட் கூட இருக்கும். ஓகே, அது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக அதில் எந்த ஒரு லேப்டாப்புக்கும் செஞ்சுருங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரியாரிட்டியாக அந்த கேபிள் தான், சரிங்களா? அந்த கேபிளை மாற்றி பார்த்துருங்க. இதை தான் நான் மாற்றி பார்க்கணும்னு மாற்றி பார்க்குறேன். இப்போ நான் இந்த லேப்டாப்பில் இருக்கிற சார்ஜிங் போர்ட்டில் நான் சார்ஜிங் கேபிள் எடுத்து சொல்லுவேன். ஒரே டைம் மட்டும் பிளிங்க் ஆகுது. எங்கே இருக்குது செட் இருக்குது? அந்த செட்டில் ஒரே டைம் மட்டும் பிளிங்க் ஆகும். நோட் பண்ணுங்க நல்லா. ஓகே, இப்போ பிளிங்க் ஆச்சுங்களா? இது ஒரே டைம் மட்டும்தான் பிளிங்க் ஆகுது. என்னடா அது புதுசாக இருக்குது அப்படின்னு நான் யோசித்தேன். இப்படி இருந்தால் சார்ஜிங் ஸ்டிக் கம்ப்ளைண்ட் வராது, சார்ஜிங் கேபிள் கம்ப்ளைண்ட் வராது, உள்ளே இருக்கிறது இன்னர் கேபிள் வராது அப்படின்னு நான் யோசித்தேன். அதுக்காக தான் சரி, சப்போஸ் அது கம்ப்ளைண்ட் வந்தாலும் வரலாம், ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்கலாம், விட்டு கூட வரலாம். அதனால் அந்த கேபிளை மாற்றி பார்த்துடலான்னு இப்போ கழட்டி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இன்னும் எரியவே இல்லை. ஒரே டைம் எரிஞ்சதோட சரி. எல்லாம் ஆல்ரெடி நான் டிஸ்அசெம்பிள் வீடியோ போட்டிருக்கேன். இந்த லேப்டாப் A to Z வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களோட ப்ராப்ளத்தை மட்டும் யூடியூப்பில் மென்ஷன் பண்ணி gsmtamil போடுங்க, அந்த வீடியோஸ் வந்துடும். ஓகே, இப்போ லேப்டாப் நான் ரொம்ப நாள் ஆச்சு சர்வீஸ் டேபிள் ரெடி பண்ணி. அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. இப்போ அப்படியே உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணுறேன். நிறைய பேருக்கு ரிலேட்டடாக டிஸ்அசெம்பிள் வீடியோ எல்லா வீடியோஸுமே நான் போட்டிருப்பேன். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ ஆல்ரெடி அன்ஸ்க்ரூ பண்ணி வச்சிட்டேன். லேப்டாப் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதோட இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. டிஸ்அசெம்பிள் வீடியோ A to Z வீடியோஸ் இருக்குங்க நம்ம சேனலில், செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே, நான் இப்போ லேப்டாப்பு நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். நான் இப்படியே தான் நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்க போகிறேன். ஆக்சுவலாக சார்ஜிங் கேபிள் உங்களுக்கு அந்த வீடியோ கிளிப்ஸை ஆட் பண்ணுறேன். எப்படி கலப்புறது எல்லாத்தையுமே சார்ஜிங் கேபிளை கழட்டி விட்டுட்டேன். ஆக்சுவலாக நம்மக்கிட்ட இருக்கிற இந்த சார்ஜிங் கேபிளை போடலாம். சார்ஜிங் கேபிளை மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகே, இந்த கேபிளை போட்டுக்கிட்டாச்சு. பேட்டரி நான் டிஸ்கனெக்டே பண்ணாமல் தான் இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டில் லைட் எரியுதான்னு பாருங்கள்.
அந்த சைடு எரியும். ஓகே, லைட் எரியுது. ஒன்ஸ் வந்து இந்த கேபிளை மாற்றி போட்டோன்னா ஒன்ஸ் மட்டும் ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகிடுச்சு. தெரியுதுங்களா? திருப்பி எரியவே இல்லை. ஓகே, என்னடா இந்த கேபிளையும் கம்ப்ளைண்ட் இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு இதையும் வந்து எடுத்துட்டேன். இதையும் டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. கேபிளில் ப்ராப்ளம் இல்லை, தெரிஞ்சிருச்சு. சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பேட்ரியா அப்படின்னு யோசித்தேன். அப்படிங்கிறப்ப நான் வந்து இந்த பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்றேன். இந்த பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணி இதை தனியாகவே எடுத்துட்டேன். சரி, ஓகே. இப்போ வெறும் லேப்டாப் போர்டு மட்டும்தான் இங்கே இருக்குது. நான் இதில் வந்து கேபிள் மட்டும் இன்செர்ட் பண்ண போகிறேன். சார்ஜிங் கேபிள் மட்டும் இன்செர்ட் பண்ணுறேன். இப்போ எந்த ஒரு லைட்டும் இண்டிமேஷன் காமிக்காது, ஏன்னா பேட்டரி இருந்தால் தான் இண்டிமேஷன் காமிக்கும். நான் வந்து ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணுறேன். ஆன் ஆகணும். லேப்டாப் பொறுத்த வரைக்கும் ஆன் ஆகணும். போர்டில் இஷ்யூ இல்லாமல் இருந்தால், பேட்டரியோ இல்லை பேட்டரி கம்ப்ளைண்ட் இருந்தால் மேபி வந்து டேரெக்டாக சார்ஜ் போட்டால் ஆன் ஆகணும் லேப்டாப். இப்போ நான் வந்து டேரெக்டாக வந்து கொடுத்துருக்கேன். நான் பேட்டரியில் இப்போ ஆன் பண்ணுறேன். இங்கே லைட் எரியுது. ஆன் ஆகிடுச்சு. ஆன் ஆகி உள்ளே போயிடுச்சு. சரிங்களா? பிரைட்னஸ் ஓவராக இருக்கிறதுனால அப்படி தெரியும். இப்போ என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி வந்து பேட்டரி வந்து ஃபுல் ட்ரையாக இருக்கலாம், மேபி பேட்டரி போயிருக்கலாம். இதுதான் அதுக்கான சிம்டம்ஸ் என்னங்கிறத நான் வந்து பேட்டரி உங்களுக்கு லைவாக போட்டு காமிச்சிடுறேன். இப்போ வேறு ஒரு பேட்டரி போட்டிருக்கேன். வெறும் பேட்டரி மட்டும் போட்டிருக்கேன், கேஸிங் கிடையாது. ஓகே, இப்போ வந்து பவர் சுவிட்ச் போடுறேன். இங்கே பாருங்கள், சார்ஜிங் லைட் எரியும். ஓகே, நல்லா பிளிங்க் ஆகி சூப்பராக எரியுது சார்ஜிங் லைட். ஓகேங்களா? அந்த இதில் எரியவே இல்லை. இப்போ நான் இதை ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஆன் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட் பாயிண்ட் இருக்கும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். J2 இருக்கும், J1 இருக்கும். 2 விதமான லைன்ஸ் இருக்கும் அதில். ஓகே, ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆகிட்டுருக்கு. இங்கே சார்ஜிங் லைட்டும் எரியுது. இதில் பாருங்கள், பேட்ரி இது நேட்டுக்கிறது வந்து 0ல் தான் இருக்குது. பட் ஆனால் பவர் மோட் பிளக்-இன் பெட்டர் பேட்ரி ஏன்டா இது ரொம்ப நாளாக கடந்ததன் காரணமாக பேட்ரி ட்ரையாக இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் நேரம் விட்டு பார்த்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். அந்த பேட்டரி ஒன்று இருக்குது. நம்ம வந்து அந்த பேட்டரியில் போட்டு செக் பண்ணியாச்சு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பேட்டரியில் போட்டு செக் பண்ணி காமிச்சிட்டோம். உங்களே தெரிஞ்சிருக்கும் இப்போ என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறது. நான் பேட்டரி சேஞ்சிங் வீடியோ கீழே தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனான நல்ல ஒரு வீடியோ வந்திருக்கும். நிறைய சர்வீஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். பேட்டரியா இல்லை ஃபஸ்ட்டு சார்ஜர், அதுக்கப்புறம் இந்த கேபிள், அதுக்கப்புறம் இந்த பேட்டரி தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக் பண்ண வேண்டிய விஷயங்கள். இந்த E41-15 இதுதான். உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துக்கிட்டே இருங்க. மீண்டும் அடுத்தடுத்த வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் நெக்ஸ்ட் வீடியோ போடு ப்ரோ, கண்டினியூஸாக வீடியோ போடு ப்ரோ அப்படின்னு வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். இதுக்கு இந்த வீடியோ லைக் கொடுங்க. அதான். ஓகே, பை பாய். மீண்டும் அடுத்த